என்றான். மேகநாதன் அண்டம் கிடுக்கிட தேரில் ஏறி அசோகவனம் சென்றான். அவன் பின்னால் அரக்க வீரர்கள் நானாவித ஆயுதங்களுடன் தொடர்ந்தனர். இந்திரஜித்தை கண்டதும் மாருதி அவனிடம் பிரகாசிக்கும் தேஜஸை கண்டு மகிழ்ந்தார். இந்த பிள்ளையிடம் இந்திரன் தோற்றது சரியே என்று நினைத்தார். தேரை செலுத்திக் கொண்டு அவன் வரும் வேகமே எதிரிகளை நிலைகுலையச் செய்துவிடுமன்றோ? அனுமானின் உடலிலே ஜிவ்வென்று விறுவிறுப்பு ஏறியது. கை கால்களில் இருந்த தசைகள் உருண்டு திரண்டு எழுந்தன. கண்களில் ஆவேசக்கனல் வீசியது. மாருதி தோள்களை சிலிர்த்துக் கொண்டு எழுந்தார். இந்திரஜித் வீரர்களை சுற்றி வந்து அனுமானை வளைக்கும்படி உத்தரவிட்டு பானங்களை மழையாகப் பொழிந்தான். தம்மீது விழுந்த பானங்களை அவர் இரு கைகளாலும் அப்பால் தள்ளி விலக்கிக் கொண்டது கண்டு அவனுக்கு பேராச்சரியமாக இருந்தது. மிகவும் குறிப்பார்த்து அவன் எய்த பானங்கள் குறிப்பிசகாத அனுமனை தாக்கினாலும் அவற்றால் அவர் சிறிதும் வருத்தமடையாது அவனுக்கு கலக்கத்தை கொடுத்தார். பசுக்கூட்டத்துக்குள் புகும்